இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் மனசுல நினைக்கலாம், பாஸ்டர் இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு தூரம் ஆண்டவரோட கூட வாழ்றேன், ஆனா ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்குது, என் கூட வேலை பார்க்கிற அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல, எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல. இந்த எவீரனுடைய சூழ்நிலையை பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா சட்டப்படி நடக்கணும்னா யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும்? கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடினது யாரு? எவீரு. ஆண்டவருடைய பாதத்துல முதல்ல விழுந்தது யாரு? இந்த அம்மாவாவது அற்புதம் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு கர்த்தருடைய காலில் விழுந்தாங்க. ஆனா இந்த எவீரு ஜெபம் பண்ண வரும்போதே கர்த்தருடைய பாதத்துல கேட்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கின, ஸ்லோவா வந்த, எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசில ஆண்டவரை ட்ரை பண்ணுன அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது. தனக்கு முன்னாடி அவங்க சாட்சி சொல்றாங்க. ஆனா ஆண்டவரையே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த எவீருவுக்கு ஒண்ணுமே நடக்காததை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வருது. நான் நம்புறேன் அத்தனை கூட்டத்தின் மத்தியிலையும் ஆயிரக்கணக்கான